நட்புகளே, உறவுகளே, நியாயக்காரன் மீடியா நண்பர்களே, தமிழக முதல்வர் விஜய் அவர்களை தமிழக முஸ்லிம்கள் கொண்டாடுகிறார்கள். அதற்கான காரணம் என்ன? முஸ்லிம்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்? உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று குர்பானி கொடுக்கலாம், ஆடு மாடுகளை பலியிடலாம் என்ற தற்காலிக அனுமதியை முஸ்லிம்களுக்கு பெற்று கொடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள். இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்திற்கு விஜய் அவர்கள் கொண்டு சென்றதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? இது தொடர்பாக முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமனும் சட்ட வல்லுநர்களும் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? தமிழக முஸ்லிம்களுக்கும் தமிழக மக்களுக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய சட்ட பாதுகாப்பு கடமைகள் என்ன என்பதையெல்லாம் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. தமிழக முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா விஜயை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர் உச்சநீதிமன்றத்தில் வாங்கிட்டு வந்து ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்னன்னு சொன்னால், நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் இந்த எச்சலை தீர்ப்பு சொன்னார்ல, அந்த நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன செஞ்சிட்டாருன்னா, போன பக்ரீத்துக்கு முதல் நாள் திடீர்னு முஸ்லீம்கள் வந்து ஆடு மாடுகளை குர்பானி கொடுக்கக்கூடாது, அதாவது அவங்களுடைய மத நம்பிக்கைப்படி வருஷம் பலியிடுவாங்கள்ல, அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடையை வந்து போட்டு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை தமிழக முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்திட்டார். இது முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடு, தமிழர்களுடைய கோட்பாடு இல்லை, இந்தியர்களுடைய கோட்பாடும் இல்லை. ஆனால் இது ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விஜய் முதல்வராக இருக்கிற தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடி இந்த மாதிரி சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு தப்பு அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணுறாங்க. அந்த மேல்முறையீட்டில் தற்காலிக ஒரு அனுமதியை வாங்கிட்டு வர்றாங்க. குர்பானி கொடுக்கலாம், ஆடு மாடுகளை நீங்கள் வந்து பலியிடலாம் அப்படின்னு சொல்லி அனுமதியை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சந்தோஷத்தில் தான் தமிழக முஸ்லீம்கள் விஜய் அவர்களை கொண்டாடுறாங்க. இதுதான் உள்ள விஷயம். அதே சமயம் நாம் இதை சட்டப்பூர்வமாகவும் இந்த விஷயத்தை கவனிக்கணும். இதில் உள்ள சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் அவங்க இதை மாதிரி சட்ட வல்லுநர்கள் இது சம்பந்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதாவது இப்போ வந்து ஜிஆர் சுவாமிநாதன் இருக்கிறாரு, அவர் வந்து இந்த தீர்ப்பு கொடுத்தது வந்து முறைப்படி சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த தீர்ப்பை வந்து ஏற்கனவே குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சு வந்து இந்த தீர்ப்பை சொல்லியிருக்குது. ஆனால் இவர் குர்பானி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் 3 நீதிபதிகள் அடங்கியவர்களோ அல்லது 5 நீதிபதி அடங்கிய பெஞ்சோ தான் முடிவெடுக்கணும். இப்படி அந்த லார்ஜ் பெஞ்சுன்னு சொல்லக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கு உள்ளவங்க தான் இதை செஞ்சுருக்க முடியும். ஆனால் இவர் தன்னிச்சையாக எந்த சட்டத்திட்டத்துக்கும் கட்டுப்படாமல் என்ன, ஏற்கனவே 2 நீதிபதி கொடுத்த தீர்ப்பை 3 நீதிபதி தான் மாற்றலாம். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, தனி ஒரு ஆளாக அந்த தீர்ப்பையை மாற்றிருக்கிறாரு. இது தப்பு. அதனால் தமிழக கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்கணும், உயர்நீதிமன்றத்திலேயே இந்த வழக்கை மீண்டும் மறுசீராய்வு போட்டு இந்த மாதிரி நான் சொன்ன இந்த பிரச்சனையை வச்சு 2 நீதிபதிகளுக்கு கொடுத்த தீர்ப்பை இவர் வந்து ஒரு நீதிபதி மாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த கோர்ட்டு நடைமுறையை காட்டி இவங்க என்ன செஞ்சுருக்கலாம், உயர்நீதிமன்றத்திலேயே தமிழகத்திலேயே இந்த வழக்கை நடத்தியிருக்கலாம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படி செஞ்சாங்கன்னா அந்த 3 நீதிபதி இதில் வந்து ஆஜராகிருப்பாங்க. என்ன அப்போ தமிழகத்திலேயே இந்த கேஸ் முடியும். அதோடு மட்டும் இல்லை, எதற்கு உச்சநீதிமன்றம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னா, அவசரப்பட்டு இப்பயே கொண்டு போயிட்டா உச்சநீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டான்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் வந்து அதை மாற்ற முடியாது. இப்போ பாபர் மஸ்ஜிதில் கடைசியாக கொடுத்தாங்கல்ல, இடித்தது வந்து பெரும் குற்றம் தான், அப்படி செஞ்சது வந்து மாபெரும் குற்றம், இந்தியாவுக்கே வந்து பெரிய அவமானம், இடித்தது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் அப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியாக இடித்தவனுக்கே என்ன இளஞ்சொந்தம் அப்படின்ட்டாங்க.
அதுக்கப்புறமே அதே உச்சநீதிமன்றம் என்ன சொன்னுச்சுன்னா வந்து இடித்த வழக்கே முடிஞ்சு போச்சு, இனிமேல் இடித்தவன் யார் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்னத்தை பார்த்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் ஈடுபட்ட பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பக்ரஞ்ச் தள் இந்த மாதிரி கொடூரமான குற்றத்தை செஞ்ச என்ன அவங்கள பூரா விடுதலை பண்ணி விடுச்சு. என்ன அதுக்கப்புறம் வேறு கேஸு போய் போட முடியுமான்னா போட முடியாது. அப்போ இவங்க வந்து இருக்கிற சட்ட வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தணும். எப்படி ஏதாவது 2 பேர் உள்ளதை ஒரு ஆள் வந்து மாற்றி தீர்ப்பு சொன்னது தப்பு அப்படின்னு இவங்க வாதாடி 3 பேருக்கு வந்து கேட்டிருக்கணும். ஏன்னா அப்படி முடியல அப்படின்னா அடுத்தது 5, 7, 9 அப்படின்னு மாறிட்டு போகலாம். இது எல்லாத்துலேயுமே உயர்நீதிமன்ற அளவுலேயே என்ன விசாரணையை நம்மளால் பண்ண முடியும். உயர்நீதிமன்றத்தில் பண்ணும்போது என்ன ஒரு நன்மைன்னா அது தமிழகத்துக்குள்ளே இருக்கிற கோர்ட்டு என்ன, அப்போ அதற்கு வந்து நல்லது கெட்டது அப்படின்னு சொன்னால் நாம் கண்காணிக்க முடியும். அப்போ அதில் வந்து தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் பெரும்பகுதி தமிழர்களாக இருப்பாங்க. நீதியின் பக்கம் தீர்ப்பு சொல்லுவாங்க. பாபர் மஸ்ஜித் மாதிரி அநீதியான ஒரு தீர்ப்பை, கட்ட பஞ்சாயத்தான தீர்ப்பை உலகமே வந்து வெக்கி தள்ளக்கூடிய தீர்ப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரி, அந்த தீர்ப்புக்கு தான் அப்படி ஆயிடுச்சு, பாபர் மஸ்ஜித் வந்து ஒரு விதிவிலக்கு அப்படின்னு நினச்சோம்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து அடுத்தது நம்ம ஞானவாபி மசூதிலையும் அப்படி தான் நடந்துச்சு. அது மாதிரி சம்பல் மசூதிலையும் அப்படி தான் நடந்துச்சு. இதே மாதிரி இந்த வடநாட்டுக்கு போயிட்டாலே அங்கே சமூக நீதி இருக்காது, சட்டம் இருக்காது, ஜனநாயகம் இருக்காது. அந்த வகையில் விஜய் வந்து ஒரு தவறான முன்மாதிரியாக கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாரு, இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போயிட்டார். இப்போ அதில் ஒரு நல்லது நடந்திருக்கு. என்னன்னா இடைக்கால அனுமதி. இப்போ இவர் ஒழுங்காக போராடி என்ன முழுமையாக எப்பொழுதும் என்ன குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த உரிமையை முஸ்லீம்களுக்கு பெற்றுத்தரணும். அதே மாதிரி ஆடு மாடுகளை பலியிடக்கூடிய இந்த உரிமையை நிரந்தரமாக பெற்றுத்தரணும். ஏன்னா இது ஒன்றாச்சிங்களா. அடுத்தது என்ன, இவர் வந்து இதோட இந்த கடமை முடிஞ்சில்ல. அதே மாதிரி இதே சாமிநாதன் 3% இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு, அதாவது இஸ்லாத்துக்கு மாறி வந்தவர்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்து வச்சிருக்கிறாரு. இவங்க அதையும் போய் என்ன சரியான முறையில் வாதாடி நிரந்தரமாக அந்த உரிமைகளை எல்லாம் தமிழர்களுக்கு என்ன முஸ்லீம்களுக்கு என்ன விஜய் வந்து சட்டப்பூர்வமாக பெற்றுக் கொடுக்கணும். அந்த உரிமையெல்லாம் போராடி ஜெயிச்சு நிரந்தரமாக அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நாம் வந்து ஒரு செய்தியாக சொல்ல வேண்டியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிஆர் சுவாமிநாதன் வழிபாடு விஷயங்களில் தடை போடுறதா இருந்தால் எதை தடை போடணும் அப்படின்னா என்ன, எந்த மதமாக இருக்கட்டும் பிறரை வந்து இழிவுபடுத்துறது அல்லது பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது, பொது சுகாதாரத்துக்கு, பொது சட்டத்துக்கு, பொது மக்களுக்கு என்ன வந்து துன்பத்தை ஏற்படுத்துறது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அதை வந்து என்ன செய்யணும், என்ன வந்து அந்த நடவடிக்கையை நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ரத்து செய்யலாம். ஆனால் அதே சமயம் என்ன யாருக்குமே பாதிப்பு இல்லாத விஷயத்த என்ன செய்யக்கூடாது, மத வழிபாட்டு விஷயங்களில் சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதங்களை முன்வைக்கணும். உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இப்போ மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறாங்க. ஏன்னா சில சங்கிகள் மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறது என்ன சுகாதாரத்துக்கு கேடு. என்ன அதை மட்டும் இல்லை, அதை சுட வச்சாது குடிங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கு. அதற்கு ஒரு தடையை போடலாம். அது மட்டும் இல்லை, இப்போ அகோரிகள்னு சொல்லக்கூடியவர்கள் செத்த பிணத்தோடைய மாமிசத்தை என்ன சாப்பிட்ணுன்னு சொல்கிறான், அதுக்கு தடை போடலாம். என்ன அதுக்கு தடை இன்னும் போடப்படல, அது மத சுதந்திரம்ங்கிறான். மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறது மத சுதந்திரங்கிறான். கங்கையில் போய் பிணத்தை செத்தத பிணத்தை அப்படியே போட்டுட்டு வர்றது மத சுதந்திரங்கிறான். ஏன்னா இதையெல்லாம் தடை செய்யலாம். இப்போ குர்பானிங்கிறது ரோட்டுக்கு ரோடு, தெருவுக்கு தெருவு, முனைக்கு முனை நின்று அறுத்து பொது சுகாதாரத்தை கெடுக்கிறது இல்லை. அவன் வீட்டு கொள்ளையில் அவன் வீட்டு இடத்துல என்ன அறுக்கிறான். அதனால பிறருக்கு பொருளாதார ரீதியாக, உணவு ரீதியாக, மற்ற எல்லா விதத்திலையும் சமூக ரீதியாக நன்மை தான் நடக்குதே தவிர தீமை நடக்கலை. இந்த வாதங்களை எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வாதங்களில் வந்து சரியான முறையில் எடுத்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 3% இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதையாவது முடிந்த வரைக்கும் தமிழக அளவில் என்ன வாதாடி முதல்ல உயர்நீதிமன்றத்தில் உரிமைகளை வந்து பேசி நிலைநாட்டி, ஒருவேளை இங்கெல்லாம் உரிமை மறுக்கப்படும் பட்சத்தில் தான் என்ன செய்யணும், விஜய் அவர்கள் உச்சநீதிமன்றம் போகணும். இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். இதில் தமிழர்களுடைய உரிமை பறிப்போகுது எப்படின்னு சொன்னால் அவங்க விரும்பின மதத்துக்கு என்ன செய்ய முடியல, மாற முடியல.
ஏன்னா அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய உரிமை பறிப்போகுது, அவங்களுக்கு மாறி வந்தவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைக்காம போகுது. இதில் எல்லாம் தமிழக அரசு கவனமாக இருக்கணும், முதல்வர் விஜய் அவர்கள் கவனமாக இருக்கணுங்கிறத கேட்டுக்கிட்டு, இப்போதைக்கு இந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த இந்த தமிழக அரசுக்கு முஸ்லீம்கள் நன்றி தெரிவிப்பது சரிதான். நல்லது நடந்தால் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். அந்த வகையில் முதல்வர் விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நியாயக்காரன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.